இன்று அன்னையாம் திரு அவையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடுகிறது. யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தூய ஆவியார் ஆண்டவரின் மீது இறங்கி வருகிறார். ஆண்டவரின் இந்த திருமுழுக்கு நிகழ்வானது மூவொரு கடவுளின் அன்புருவின் அடையாளமாக அமைகின்றது. ஆண்டவரின் பணிவாழ்வின் ஆரம்பமாக அமைகின்றது. இதே திருமுழுக்குதான் நம் கத்தோலிக்க வாழ்வின் நுழைவாயிலாக அமைகின்றது. பிறப்பு நிலை பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுகின்றோம். திரு அவையின் உறுப்பினராக மாறுகின்றோம். ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாம் தாய் திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையின் வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற நற்செய்தி பணியை நாமும் தொடர்ந்து செய்ய அருளையும் ஆசிரையும் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிர்வு உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், நம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள், நம் மக வாழ்வில் மலர்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித சவேரியர் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இறைவன் அவர்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றிதலாகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது பெரிய நாயகம் திவ்ய நாயகம் பேபி அந்தோனியம்மா குடும்பத்தில் மரித்து சூசை என்கின்ற சூசைநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும்,
வில்லியம், அல்பினா, தோனி வில்லியம், காஸ்ட்ரோ வில்லியம் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிதலாகும். பிள்ளைகளுடைய படிப்பு நலனுக்காகவும் உடல் உள்ள ஆன்மீக நலனுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய கருத்துகள் நிறைவேற இந்த திருப்பலிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் திருமுழுக்கின் வழியாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அதருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெரிது உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு நிலைசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் மேல் தெளிப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவதாலும் முறைவனிதனிலோ ஏமாயாவேன். இறைவாவுமது என் மேலிரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தை
திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தென்னாட்டு மக்களான யூதாவும் எருசலேம் வாழும் மக்களும் தங்கள் பாவங்களின் பொருட்டு தண்டனை பெற்றனர். இருந்தாலும் இறைவன் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார், அவர்களை வழி நடத்துவார் என கூறு முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 9-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் கடவுளுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கின்றார் உங்கள் கடவுள். எருசலேமிலிருந்து இனிமையாக பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரல் ஒலி ஒன்று முழங்குகிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யுங்கள், பாழ் நிலத்தில் தம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரம்பட்டும், மலைகளும் குன்றுகளும் யாவும் தகர்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடா, அனைவரும் ஒருங்கிணைத்து இதை காண்பார், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தியை தருபவளே, உயர் மலைமேல் நின்றிக்கொள். எருசலேமே, நற்செய்தியை உரைப்பவளே, உன் குரல் ஒலியை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்கள் முழங்கி, இதோ என் தலைவராக ஆண்டவர் ஆற்றலோடு வருகிறார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார், அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார், அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன, ஆயின் போல நம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை நம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனமுடன் நடத்துவார்,
நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடரமென விரிந்துள்ளார். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைந்துள்ளவர். கார்முகில்களை தேராக கொண்டுள்ளார். காற்றின் இறக்கைகளை பவனி வருகின்றவர். காற்றுகளை உமது தூதராய் நியமித்துள்ளவர். தீப்பிழைகளை பணியாளராக கொண்டுள்ளவர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் நாணத்தோடு செய்துள்ளீர். பூ உலகம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இதோ பரந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றின் சிறியனவும் பெரியனவும் வாழும் உயிரினங்கள் என்று நினைந்தனர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றனர். நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றனர். நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுகின்றனர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகழடியும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பட்டுகின்றோம். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றனர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசக முன்னுரை. பாவிகளாகிய நம்மை தூய்மைப்படுத்தி புனித மக்களினமாக மாற்ற ஆண்டவர் இயேசு தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தன் இரக்கத்தாலும் தூய ஆவியாராலும் புது வாழ்வு தரும் நீராலும் நம்மை கழுவி மீட்பார் என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, மனிதர் அனைவரும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருள்வால் பயிற்சி பெறுவோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செய்திகளை ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைந்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை போராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. பிரிவு 3 இறை வார்த்தைகள் 15 மற்றும் 16 மற்றும் 21 மற்றும் 22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக் கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது வானம் திறந்தது. தூய ஆவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கு விழாவினை இன்றைக்கு சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் நாம் அனைவருமே நம்முடைய திருமுழுக்கை நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு யாரெல்லாம் பெற்றோர்களாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கணும். இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு நமக்கு என்ன செய்திகளை சொல்ல வருகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய திருமுழுக்கை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது 3 நிலைகளில் ஆண்டவருடைய திருமுழுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாவதாக பார்த்தோம் என்றால் இறை அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் அடித்தள அனுபவமாக ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த அடித்தள அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வை தலைகீழாக புரட்டி போட்ட ஏதாவது ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த நிகழ்வைத்தான் நாம் அடித்தள அனுபவமாக சொல்லுகிறோம். நாம் விவிலியத்திலே பார்த்தோம் என்றால் பல மனிதர்கள் இந்த அடித்தள அனுபவத்தை பெறுகின்றார்கள். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது எரிகின்ற முட்புதரில் மோசே இறை அனுபவம் பெறுகின்றார். எருசலேம் தேவாலயத்தில் எசாயா இறைவாக்கினர் இறை அனுபவம் பெறுகின்றார். புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது திருத்தூதர்கள் மேல் அறையில் மாடி அறையில் ஒன்றாக குழுமி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது தூய ஆவி என்கின்ற இறை அனுபவத்தை பெறுகின்றார்கள். அதற்கடுத்ததாக நாம் திருத்தூதர் பணியில் புத்தகத்திலே படித்து பார்க்கின்ற பொழுது சவுலாக இருந்த பவுல் தமஸ்கு நோக்கி செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார். இப்படி இந்த கதைமாந்தர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த அடித்தள அனுபவத்தை பெறுகிறார்கள். அந்த அடித்தள அனுபவத்தை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை முழுவதுமே முற்றிலுமாக மாற்றம் பெற்றுவிடுகிறது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை கொன்றழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த பவுல் எப்பொழுது இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டாரோ அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடுகிறது.
யாரை ஒழிக்க வேண்டும் நினைத்தாரோ அவர்களுக்காக தன்னுடைய உயிரையும் அவர் தியாகம் செய்கின்றார். அதுதான் அடித்தள அனுபவம். அந்த அடித்தள அனுபவத்தை தான் இன்றைய திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெறுகிறார். இதுவரைக்கும் அவர் தனித்த ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். பொது பணிக்கெல்லாம் அவர் வரவில்லை. ஏறக்குறை 30 ஆண்டுகள் ஒரு தலைமறைவான வாழ்வு, தனிப்பட்ட தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய பெற்றோரோடு அவர் செலவழித்த நேரங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இறை அனுபவம் எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால், அவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது. இதுவரைக்கும் அந்த இறை அனுபவத்தை அவர் முழுமையாக அனுபவித்திருந்தாலும் இப்பொழுது அதை வெளிப்படையாக அவர் அனுபவிக்கின்றார். காணக்கூடிய முறையில் அந்த தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருவதை அவர் பார்க்கின்றார். காணக்கூடிய முறையில் தூய ஆவியனுடைய உடனிருப்பு அவரோடு இருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கையில் அவர் உணர்கிறார். இரண்டாவதாக, தந்தையாம் கடவுளுடைய குரல் அவருக்கு கேட்கின்றது. அந்த குரலினுடைய அடிப்படையில் இறைவன் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய தந்தை என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அனுபவத்தை அவர் பெறுகின்றார். இந்த இறை அனுபவம்தான் அவரை பொதுப்பணி வாழ்வுக்கு உந்தி தள்ளுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, இறை வெளிப்பாடு. இந்த இறை வெளிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் இந்த இறை வெளிப்பாடு யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், பெத்லகேமுக்கு அருகில் இருந்த இடையர்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக, குடிலிலே குழந்தையை காண்கின்ற பொழுது ஞானிகள் அவர் உலகின் மீட்பர், யூதர்களின் அரசர் என்பதை கண்டுகொள்கிறார்கள். அவர்களுக்கு இறை வெளிப்பாடு கிடைக்கிறது. மூன்றாவதாக, சிமியோன், அன்னா இவர்களுக்கு எருசலேம் தேவாலயத்தில் குழந்தையை கையில் ஏந்துகின்ற பொழுது அது இறைமகன், இறை குழந்தை என்பதை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். எனவே தான் சீமோன் மிக அழகாக சொல்வார், இதோ உம்முடைய மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன, இப்பொழுது அடியானை அமைதியுடன் போக செய்யும் என்று சொல்லி குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி அவர் இறை வெளிப்பாட்டை கண்டடைந்ததை வெளிப்படையாக அறிக்கையிடுவதை நாம் பார்க்கலாம். நான்காவது இறை வெளிப்பாடு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அங்கு பல பேர் இருக்கின்றார்கள். திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். கரையில் மக்கள் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக பார்த்தோம், தந்தையாம் இறைவனுடைய குரல் அவருக்கு ஒலிக்கின்றது. புறா அவர் மேல் இறங்கி வருகிறது. இங்கு தந்தையாம் இறைவன், இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் யார், எத்தகைய தன்மை உடையவர், அவர் எத்தகைய பண்புகளை உடையவர் என்பதை அங்கிருக்கின்ற மக்களுக்கு தந்தையாம் இறைவனுடைய குரலால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வைக்கின்றார். ஆக இறை வெளிப்பாடு என்பது அங்கிருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே கிடைக்கிறது. திருமுழுக்கு யோவானுக்கு கிடைக்கிறது, அந்த ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசுவும் அந்த நிகழ்வில் உடன் இருக்கின்றார். ஆக இவர்தான் இறைமகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரலொலியை கேட்கின்ற பொழுது அந்த இறை வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட கண்டடைந்த அனைவருமே அதற்கு பதிலுறுப்பு செய்ய வேண்டும். இடைகளுக்கு இறை வெளிப்பாடு கிடைத்தது. உடனே சென்று குழந்தையை வணங்கினார்கள். வானத்திலே விண்மீன் தோன்றியது. அதை ஒரு இறை வெளிப்பாடாக ஞானிகள் உணர்ந்தார்கள். உடனே அந்த விண்மீனை பின்பற்றி ஆண்டவர் இயேசுவை சென்று குடிலே கண்டடைந்தார்கள். குழந்தை இயேசுவை கையில் ஏந்துகின்ற பொழுது அது இறைமகன் என்பதை சிமியோன், அன்னாவும் கண்டுகொண்டார்கள். அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அதே போன்று நீங்களும், இவர்தான் இறைமகன், இவர் என்னுடைய மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்கின்ற வெளிப்பாடானது கிடைக்கின்ற பொழுது அதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு செவிசாய்க்க வேண்டும், பதிலுறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. மூன்றாவதாக, இறைப்பணி. ஆண்டவர் இயேசு இதுவரைக்கும் தனித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இந்த திருமுழுக்கின் வழியாக அவர் தன்னுடைய தனித்த வாழ்வை விட்டுவிட்டு பொது பணிக்கு அவர் தன்னையே அவர் தயார் செய்து கொள்கிறார். இதுவரைக்கும் ஒரு மறைந்த வாழ்வு, இந்த பொதுப்பணிக்காக தன்னையே ஒரு தயாரித்த ஒரு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். குருக்களும் அப்படித்தான். ஏறக்குறைய 12th முடிச்சதுக்கு அப்புறம் 12, 13, 15 ஆண்டுகள் அவர்கள் யாருக்குமே தெரியாது. படிச்சுட்டு இருக்கிறாங்களா, ஒரு சில பேருக்கு நெருங்கிய உறவுகளுக்கு தான் தெரியும், மற்றவர்களாம் தெரியாது. 30 வயது கிட்ட நெருங்குகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு இந்த குருத்துவ அபிஷேக விழா நடக்கும். அப்பொழுதுதான் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள். தங்களையே பொது பணிக்காக முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள். அந்த 13, 14, 15 ஆண்டுகளும் தயாரிப்பின் காலமாக இருக்கின்றது. அதே போன்று ஆண்டவர் இயேசுவும் அந்த தயாரிப்பின் காலத்தில் இருக்கின்றார்.
பணியை செய்கிறோம் என்று சொன்னால், இறை பணியை செய்கிறோம் என்றால் அதில் எத்தகைய பிரச்சனைகள் வேண்டுமானால் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், அதை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய சித்தம் என் வழியாக இம்மக்களுக்கு நிறைவேற வேண்டும் என்பதில் அவர் தன்னையே பக்குவப்படுத்தி கொண்டார், தயார்படுத்தி கொண்டார். அதற்காக அவர் எல்லா சூழ்நிலைகளையும் தன்னை தயார் நிலையில் வைத்திருந்தார். அந்த தயார் நிலையில் வைத்திருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக, பொதுப்பணிக்கு தான் தயாராக இருக்கின்றேன் என்பதனுடைய அடையாளமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த திருமுழுக்கு நிகழ்வு அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த 3 நிலைகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கு முக்கியத்துவம் பெற்றாலும், இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த திருமுழுக்கு ஒரு சில கேள்விகளை எழுப்பும். நம்மெல்லாம் நிறைய பேர் சபைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில், நம்முடைய அன்பியத்தில், நம்முடைய பங்குல நிறைய பேர் சபைக்கு போகிறாங்க. இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. எல்லா இடத்துலையும் என்ன தான் சொல்கிறாங்க, என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பது. அப்போ இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு நமக்கு பல கேள்விகள் எழுப்பலாம். முதல் கேள்வி, எல்லாரும் நம்ம சபைக்காரங்களாம் கேட்குற கேள்வி, ஆண்டவர் இயேசு 30 வயசுலாம் திருமுழுக்கு பெற்றார், ஏன் நீங்களாம் குழந்தையிலேயே திருமுழுக்கு கொடுக்குறீங்க? ஏன் நீங்கள் மட்டும் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க சின்ன பிள்ளையிலே என்ற கேள்வி எழுப்பலாம். இரண்டாவதாக, திருமுழுக்கு யோவான் பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கைத்தான் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு பாவமே அறியாதவர், அப்படி இருக்கையில் அவர் ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற இரண்டாவது கேள்வியை அவர்கள் எழுப்பலாம். மூன்றாவதாக, திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்கிறார். அப்படி தூய ஆவி எனும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பெயர்தான் முழுக்கு ஞானஸ்நானமா? அதற்கு பெயர்தான் அபிஷேகமா? அதற்கு பெயர்தான் மீட்பா? என்ற பல கேள்விகள் நமக்குள் எழும். இன்றைக்கு நாம் திருப்பலியின் முன்னுரையிலே நாம் வாசித்திருப்போம். நாம் ஏன் சின்ன வயசிலே திரு அவையானது குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது என்பதற்கான விளக்கத்தை அந்த திருப்பலியின் முன்னுரையிலே நாம் கேட்டிருந்தோம் என்றால் புரிந்திருக்கலாம். எதற்காக அன்னையாம் திரு அவையானது குழந்தை பருவத்திலே ஒருவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறது என்றால், அவர் பிறப்பு நிலை பாவத்தோடு பிறக்கிறார். அந்த பிறப்பு நிலை பாவத்தோடு ஒரு பிறக்கிறார் என்று சொன்னால் அதோடு அவர் வாழ்கிறார் என்றால், அவர் தொடர்ந்து அந்த பாவ நிலையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். எனவே அந்த பிறப்பு நிலை பாவத்திலிருந்து நம்மை கழுவக்கூடிய ஒரு அருள் சாதனம் எது என்று சொன்னால் இந்த திருமுழுக்கு. எனவே அந்த பிறப்பு நிலை பாவத்தை நம்மிடமிருந்து அகற்றி நம்மை ஒரு புனிதர்களாக மாற்றக்கூடியது எது என்று சொன்னால் இந்த திருமுழுக்குத்தான். நம்முடைய பாவம் முழுவதும் அந்த திருமுழுக்கின் வழியாக கழுவப்படுகிறது என்றால் நாம் புனிதர்களாக மாறுகிறோம். அதன் பிறகு நாம் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற தவறுகள்தான் நம்மை பல நிலைக்கு இட்டு செல்கின்றன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த திருமுழுக்கு என்பது முதலில் நம்முடைய பிறப்பு நிலை பாவத்தை கழுவி போக்குறது. குழந்தை பருவத்திலே நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறுகிறோம். இரண்டாவதாக, இந்த திருமுழுக்கின் வழியாக யாரெல்லாம் அந்த திருமுழுக்கில் பங்கெடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே திரு அவையினுடைய ஒரு அங்கத்தினராக மாற்றம் பெறுகிறார்கள். அவருடைய பெயர் அன்றைக்கு முதல் திரு அவையிலேயே இடம்பெறுகிறது. அது உரோமை வரைக்கும் சென்று அங்கு பதிவு செய்யப்படும். ஆக இந்த குழந்தைகள் சிறு வயது முதலே ஆண்டவருடைய பராமரிப்பிலும், ஆண்டவருடைய பரிந்துரையிலும், ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பிலும் வளர வேண்டும், திரு அவையினுடைய அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னையாம் திரு அவையானது குழந்தை பருவத்திலே, குழந்தை பிறந்த ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசத்துக்குள்ளார ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, திருமுழுக்கு யோவான் பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கைத்தான் கொடுத்தார். பாவமே அறியாத இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற கேள்வியை நாம் எழுப்பலாம். ஏன், எதற்காக அவர் பாவ மன்னிப்பிற்கான அந்த திருமுழுக்கை பெற்றார் என்று சொன்னால் அவர் பாவம் இல்லாதவர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன், எதற்காக என்றால் மனித குலத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக, மனித குலத்தோடு தன்னை ஒன்றுபடுத்தி காட்டுவதற்காக அவர் திருமுழுக்கு பெறுகிறார். உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களா கீழே இறங்கி வரமாட்டாங்க. அப்படி இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளாம் ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம வயலில் நாற்று நட்டுருக்குறோம் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ, ஒரு முதலமைச்சர் நம்ம கூட சேத்துல இறங்கி ஒரு சின்னதாக ஒரு நாற்று எடுத்து அப்படி நட்டுட்டாருனாக்கா நம்மளுக்கு ஒரே பெரிய சந்தோஷமாடும். அப்படியே கை கட்டி பயங்கரமாக உற்சாகப்படுத்தும். ஏன்னா பெரியவர், அவங்களாம் பெரிய ஆள். அந்த ஆள் நம்மளுடைய குடிசைக்கு, நாம் வசிக்கின்ற இடத்திற்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரிதான் ஆண்டவர் இயேசு பாவிகளாக இருந்த
நாம் பெறக்கூடிய அந்த திருமுழுக்கை அவரும் பெற்று தன்னை நம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். நான் உங்களிலிருந்து வேறுபட்டவன் அல்ல, நான் உங்களிலிருந்து மாறுபட்டவன் அல்ல, உங்களை மீட்பதற்காகத்தான் நான் இறங்கி வந்திருக்கிறேன், உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஆவியிலே திருமுழுக்கு, அபிஷேக திருமுழுக்கு, முழுக்கு ஞானஸ்நானம், இதெல்லாம் எதை குறிக்கிறது? திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்கிறார். நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஞானஸ்நானம் பெறுகிறோம். அந்த திருமுழுக்கின் வழியாக நம்முடைய பாவங்கள் கழுவி போக்கப்படுகிறது. மீண்டுமாக நாம் உறுதி பூசலின் வழியாக தூய ஆவியாருடைய கொடைகளை பெறுகிறோம். அந்த தூய ஆவியினுடைய கொடைகள் நாம் பெற்ற அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைத்து நிற்கவும், அவருக்காக நம்முடைய வாழ்வை தியாகம் செய்யவும் நம்மை இந்த உறுதி பூசல் என்கின்ற ஆவியாரின் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே தான் திருமண ஓலை எழுத வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் எல்லா அருள் சாதனங்களையும் பெற்றிருக்கணும். ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும், ஒப்புரவு அருளடையாளம் பெற்றிருக்க வேண்டும், புதுநன்மை வாங்கியிருக்க வேண்டும், உறுதி பூசல் பெற்று, இந்த 4 அருள் சாதனங்களையும் அவர்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் அதற்கு அடுத்த அருள் சாதனத்தை அவர்களுக்கு வழங்க முடியும். ஆனால் இந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்வது கிடையாது. எனவே மற்ற சபைக்காரர்கள் சொல்வதை போன்று நான் முழுக்க ஞானஸ்நானம் தான் பெறுவேன், எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறப்பு தான் நான் போயிட்டு ஞானஸ்நானம் வாங்குவேன், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதுவரைக்கும் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படவில்லை. அன்றைக்கு எப்படி திருத்துதர்கள் அந்த மேலறையில் ஒன்றாக கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது தூய ஆவியாரின் வல்லமையை பெற்று அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்றனர். அதுவரைக்கும் கோழைகளாக இருந்தவர்கள் அந்த ஆவியாருடைய கொடைகளை பெற்றுக்கொண்ட பிறகு பல மொழிகளை பேசுகிறார்கள், பல அற்புதங்களை செய்கின்றார்கள், வல்ல செயல்களை செய்கின்றார்கள். அனைவருக்கும் அஞ்சி பதுங்கிக் கொண்டிருந்த அந்த நிலையில் இருந்த திருத்துதர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அனைவருக்கும் எதிராக நின்று அவர்கள் அஞ்சா நெஞ்சத்தோடு நின்று இறைவார்த்தை அறிவிப்பதை நாம் பார்க்கலாம். ஆக நாம் முழுக்க ஞானஸ்நானம் பெறுவதோ ஆவியில் அபிஷேகம் பெறுவதோ தேவையில்லை. ஏனென்னா இது உறுதி பூசல் வழியாக ஆவியருடைய அனைத்து கொடைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த திருமுழுக்கின் வழியாக நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். எப்படி கடவுளுடைய குரலை ஆண்டவர் இயேசு கேட்டார், இதோ என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் குடிபடுகிறேன் என்று கடவுளுடைய குரலை கேட்கின்ற பொழுது அந்த கடவுளுடைய குரல் அவருக்கு ஆற்றல் அளிக்கின்றது, வலிமை அளிக்கின்றது. தன்னுடைய பொதுப்பணியை தொடர்ந்து ஆற்ற இறைவன் தன்னோடு உடனிருக்கின்றார் என்கின்ற அந்த உடனிருப்பை உறுதி செய்வதாக தந்தையாம் இறைவனுடைய குரல் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தந்தையாம் கடவுளுடைய குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மகள், இவரே என் அன்பார்ந்த மகன் என்கின்ற குரல் ஒளியானது ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அப்படி ஒலித்து கொண்டிருக்கின்ற குரல் ஒளியை நாம் கேட்டு அதற்கு நாம் செவி சாய்க்கிறோம் என்றால் நமக்கு வெளிப்புறத்திலிருந்து எத்தகைய குரல் ஒலித்தாலும் அது அபய குரலாக இருக்கலாம், பொறாமை குரலாக இருக்கலாம், பேராசை குரலாக இருக்கலாம், கோப குரலாக இருக்கலாம், எத்தகைய குரலாக இருந்தாலும் அதை அனைத்தையும் நம்மால் கடந்து செல்ல முடியும், அதை அனைத்திலும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். ஏனெனில் இறைவனுடைய குரல் என்னோடு இருக்கின்றது, இறைவன் என்னில் ஒலித்து கொண்டிருக்கிறார், இறைவன் என்னோடு இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு எப்படி தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கியதிலிருந்து அந்த இறை அனுபவத்தோடு தொடர்ந்து பயணித்தாரோ அதே போன்று நம்மாலும் தொடர்ந்து பயணிக்க முடியும். எனவே இந்த புனிதமான நாளில் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாமும் நம்முடைய திருமுழுக்கை நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய நம்முடைய பெற்றோர் ஆகிய அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு பதிலாக நம்முடைய பெற்றோர் அந்த விசுவாசத்தின் வாக்குறுதிகளை அவர்கள் புதுப்பித்து கொண்டார்கள்.
அந்த புதுப்பித்த வாக்குறுதியில் இப்பொழுது நாம் படிப்படியாக வளர்ந்துவிட்ட நிலையில் அதை உணர வேண்டும், அதை உணர்ந்து வாழ்வாக்க வேண்டும். தொடர்ந்து நாம் அந்த இறை பக்தியில் இறை விசுவாசத்தில் வளர நம்முடைய ஞான பெற்றோர்கள், நம்முடைய ஞான மேய்ப்பர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது நாம் உண்மையாக அந்த திருமுழுக்கை நம்முடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறோம், அதை வாழ்வாக மாற்றுகிறோம் என்பது அர்த்தமாக மாறுகிறது. எனவே அந்த திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து அருளையும் நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்க ஆசிரியும் அருளையும் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பள்ளியில் பக்தியோடு மன்றாடுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிதராய் வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர் பயும் நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறையறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி நம்முடைய தேவைகளை ஏறெடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் திருமுழுக்கு என்னும் திருவருள் சாதனத்தால் எங்களை பிறப்பு நிலை பாவத்திலிருந்து மீட்டு திரு அவையின் உறுப்பினராக்கினீர். திரு அவை போதனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழவும் கத்தோலிக்க நம்பிக்கையில் வளரவும் எங்களுடைய வாழ்நாள் நற்செய்தி அறிவிக்கவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே இறைவா, எம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்களை ஆசிர்வதையும். நாங்கள் எப்பொழுதும் அவர்களை தலைமைத்துவத்தையும் ஏற்கவும் அவர்களின் முன்மாதிரியான வாழ்வை பின்பற்றவும் வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, என் பங்கில் இருக்கின்ற இளையோர், சிறுவர், சிறுமியரை ஆசிர்வதியும். வருங்கால திரு அவையின் தூண்டுகள் அவர்கள் என்பதை உணர்ந்து புனிதத்தில் வளரவும் திரு அவையில் பணிகள் அவர் ஆர்வமுடன் பங்கெடுக்கவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே
முன்பே உருவான இறைவா, எம்முடைய பங்கில் வாழும் உடல்நலமற்றோர், முதியோர் ஆகியோரை ஆசீர்வதியும். அவர்கள் தேவையான நலன் அளிக்கவும் தனிமை உணர்வை போக்கவும் அவர்கள் உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு நிறைவா, நாங்கள் கட்டுப்பாடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இவ்வுலக வாழ்வில் வாழ நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு எங்களுக்கு துணை புரிகிறது என்பதை உணரவும், நாங்கள் எதிர்நோக்கி இருப்பது அனைத்தும் நடந்தேறும் என்கின்ற நம்பிக்கையில் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து வாழவும் வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் நெஞ்ச வீணையின் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நாளும் வாழத்தான், அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். இணை தெரிந்தார் கருவினிலே, அணைத்து கொண்டாய் அன்பினிலே, தனையறியா தரணியெல்லாம் தன் கரத்தில் தாங்கிக் கொண்டாய். எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழதான், அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதவர் பெயரினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான், அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன்,
அர்ப்பணமாக நானும் வந்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் புனித திருவேண்டலுக்காகவும் மது கையில் திருப்பலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய விலைப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதாம் உம் நம்பிக்கையாளர்களின் காணிக்கை அவரது பலியாக மாற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய திருமுழுக்கினை நீர் குறித்து காட்டினேன். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்தி. மேலும் தூய ஆவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் திருமுழுக்கின் வழியாகவும் உறுதிப்புசல் வழியாகவும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த அருளால் இவ்வுலகிலே வாழ்கின்ற பொழுது கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைபற்றுடனும் வாழவும், நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் வாழவும் நமக்கு உதவுகிறது என்பதை உணர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்ற தேவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் மூன்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வேன் உறவாய் என் உயிரே சுவை வா வா. வா வா இறைவா, வாழ்வேன் உறவாய் என் உயிரே சுவை வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வா வா. நிம்மதி வாழ்வாய் எனில் வா வா. வா வா இறைவா, வாழ்வேன் உறவாய் என் உயிரே சுவை வா வா. வா வா இறைவா, வாழ்வேன் உறவாய் என் உயிரே சுவை வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் எனில் வா வா. அனுதின உணவாய் எனில் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவை வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவை வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே.
உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவை விருந்தாக வரும் தேவனுனை காண்கையில் மருந்தாகும் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைகின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவை. விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பேரன்பும் உமது அரசின் வருகைக்காக எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் ஜூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கிலி ஜூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களில் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. என் பங்கின் பாதுகாவலரான தூய இருதய ஆண்டவர் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியும் அமைதியும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்துதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லாம் மாற்றியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரியதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கேற்ப வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெய ஜெய ராகினியே, இயேசுவின் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுகுலம் மீட்டவளே, எம்மாந்தரின் குலவிளக்கே. ஜெய ஜெய ராகினியே, இயேசுவின் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுகுலம் மீட்டவளே, எம்மாந்தரின் குலவிளக்கே. தாயே மரியே என்று உன் தஞ்சம் என்று ஓடி வந்தோம், பஞ்ச
பசியும் தீர்ந்து பாரினில் அமைதியை பொழிந்து பரிசுத்தமாயாகி எம்மை பரனிடம் சேர்த்திடுவாய். இயேசுவின் திரு இருதயமே, ஸ்நேகமாயிரம் சாமி, இயேசுவின் திரு இருதயமே, ஸ்நேகமாயிரம் சாமி, மரியாயின் மாசற திரு இருதயமே, ரட்சியமாயிரம் சாமி, மரியாயின் மாசற திரு இருதயமே, ரட்சியமாயிரம் சாமி, சிஸ்டர் அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சிஸ்டர் சௌரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சிஸ்டர் சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சகல பேர் கண்ட புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்கு காவலாக்கம் சமான்சானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சீசுமுறை சூசை இரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறைவன் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையோ புகழோ போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.